நேயர்களே, ஒற்றை வரியில் உலக நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லும் இந்த நிகழ்ச்சியை வழங்கும் நான் ஸ்டெலா பெனடிக்ட். பேரறிவாளன் தூக்கு விவகாரம், இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் ராஜராமா சற்றும் எதிர்பாராமல் ஜில்லா வீரம் இசை வெளியிடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். இலங்கையின் வடக்கு மாகாண ஆளுநருடன் கருத்து வேறுபாடு, முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரன் ராஜினாமா செய்ய முடிவு. இலங்கையில் உள்ளாட்சி சட்ட திருத்தம் கொண்டுவர அதிபர் ராஜபக்சே முடிவு. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளனின் கருணை மனுவை மறுபரிசீலனை செய்ய கோரி குடியரசுத் தலைவருக்கு மனு. அமெரிக்காவின் எதிர்மறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்தியா தயார், ப. சிதம்பரம் தகவல். இந்திய துணை தூதர் மீதான வழக்கை திரும்ப பெற அமெரிக்காவுக்கு இந்தியா வலியுறுத்தல். இந்திய துணை தூதர் தேவயானி மோசமான முறையில் கைது, வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி வருத்தம். தேவயானி கைது விவகாரத்தில் அமெரிக்கா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். தேவயானி கைதால் இருதரப்பு உறவு பாதிக்காது, அமெரிக்கா நம்பிக்கை. ஜில்லா திரைப்படத்தின் பாடல்களை இன்று சற்றும் எதிர்பாராமல் விஜய் வெளியிட வீரம் படத்தின் இசை இணையதளத்தில் வெளியானது. 2013ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றார் தமிழில் கொர்க்கை நாவலை எழுதிய எழுத்தாளர் ஜோடி குரூஸ். அடுத்து வரும் செய்திகளில் காங்கிரசிடம் பணிந்த ஆம் ஆத்மி கட்சி, ராமதாஸ் இந்திய அரசிடம் கேள்வி, முள்ளிவாய்க்கால் விவகாரத்தில் பஞ்சாயத்து அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். காங்கிரசுக்கு பணிந்து நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா கட்சி குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை ரூபாய் 10 கோடிக்கு வாங்க சில அரசியல் கட்சிகள் முயற்சி, கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. டெல்லியில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலவும் நிலையில் ஆம் ஆத்மி கட்சிக்கு மேலும் அவகாசம் தர மத்திய அரசு தயாராக உள்ளது, ஷிண்டே தெரிவித்தார். துணை தூதர் கைது விவகாரத்தில் அமெரிக்காவை எச்சரித்த இந்தியா, தமிழர் பிரச்சனையில் இலங்கையிடம் பணிவது ஏன், ராமதாஸ் கேள்வி. டெல்லியில் ஆட்சி அமைப்பதில் சிக்கல், உள்துறை அமைச்சர் ஷிண்டே டெல்லி கவர்னருடன் ஆலோசனை. முள்ளிவாய்க்கால் முற்றம் விவகாரத்தில் விலார் பஞ்சாயத்து அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும், நீதிபதிகள் உத்தரவு. லாலு பிரசாத்தின் கால்களை கழுவிய போலீஸ் அதிகாரி மற்றும் அவரது காலணியை சுமந்து சென்ற போலீசார் மீது விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவு. ஆந்திர சட்டமன்றம் ஜனவரி 3ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. தெலுங்கானா மசோதா மீது விவாதம் தொடங்கப்படாமலேயே அவை ஒத்திவைக்கப்பட்டது. ஏர்வாடா சிறையில் நடிகர் சஞ்சய் தத்துக்கு சிறை அதிகாரிகள் மதுபானங்களை அளிப்பதாக புகார், மகாராஷ்டிரா அரசு விசாரணை. ராக்கிங்கை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், நீதிபதி ப. சதாசிவம் வலியுறுத்தல். வேலை நிறுத்த போராட்டத்துக்கான ரகசிய வாக்கெடுப்பு நாளை தொடக்கம், SRMU தொழிற்சங்கம் தகவல். லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பை சேர்ந்த அப்துல் கரீம் துண்டா டெல்லி நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல். அடுத்து வரும் செய்திகளில் இந்தியர்களுக்கு சிங்கப்பூர் விடுத்த கெடு, இந்தியாவில் இருந்து கறவை மாடுகள் ஏற்றுமதி, வங்கதேசத்தில் 8 பேருக்கு தூக்கு தண்டனை உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். அமெரிக்க மக்களின் தொலைபேசி உரையாடல்களை ரகசியமாக பதிவு செய்யும் முறை செனட் உறுப்பினர்கள் ஆதரவு. இங்கிலாந்தில் இந்தியர்கள் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிப்பு, கணக்கெடுப்பில் தகவல். சிங்கப்பூரில் பணியாற்றும் வெளிநாட்டவர்கள் சட்டத்தை மீறாத வரை பணியாற்ற அனுமதிக்கப்படுவர், அமைச்சர் கே. சண்முகம் உத்தரவாதம். அமெரிக்க தொழிலதிபரும் முதலீட்டாளருமான வாரன் பஃபட்டின் ஒருநாள் வருமானம் ரூபாய் 222 கோடி. நேபாளில் பால் பற்றாக்குறை, இந்தியாவில் இருந்து கறவை மாடுகளை வாங்க நேபாள அரசு முடிவு. பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதல், ராணுவ வீரர்கள் 5 பேர் பலி. வங்கதேச அவாமி லீக் கட்சியை சேர்ந்த 8 பேருக்கு தூக்கு தண்டனை, விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தின் குளிரூட்டும் பகுதியில் தொழில்நுட்ப கோளாறு, விண்வெளி பயணத்துக்கு நாசா அவசர உத்தரவு. அண்டார்டிகா பனிப்பிரதேச மலைகளில் வைர படிவங்கள், ஆஸ்திரேலியா விஞ்ஞானிகள் குழு தகவல். தெற்கு சூடானில் அதிபர் சால்வா கீர் ஆதரவு படையினருக்கும் எதிர்ப்பு குழுவினருக்கும் இடையே மோதல், 500 பேர் பலி என ஐநா தகவல். அடுத்து வரும் செய்திகளில் குறும்படத்தில் பாடிய கமலஹாசன், பவர் ஸ்டாரின் புதிய காமெடி, தன் முடிவில் மாற்றம் செய்த அமீர் கான் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். பவர் ஸ்டாரின் ஆனந்த தொல்லை படத்தை ரஜினியின் கோச்சடையானுடன் ரிலீஸ் செய்ய திட்டம், பவர் ஸ்டார் மீண்டும் காமெடி. ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தை டைரக்டர் சங்கர் இயக்குகிறார், AGS என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிறது, கோலிவுட்டில் தகவல். கமலஹாசனின் நெருங்கிய நண்பர் RC சக்தி தற்போது இயக்கி வரும் குறும்படத்திற்கு
ஒரு பாடலை எழுதியும் பாடியும் கொடுத்துள்ளார் கமலஹாசன். ஜில்லா இசை 21ஆம் தேதி வெளியீடு. படம் ஜனவரி 10 ரிலீஸ். படக்குழு அறிவிப்பு. மொழி தெரியாத படங்களில் நடிக்கும் முடிவில் அமீர்கான் மாற்றம். தமிழ் படங்களில் நடிக்க ஆர்வம். ஈட்டி என்ற படத்தில் தடகள விளையாட்டு வீரராக நடிக்கிறார் அதர்வா. என்னமோ நடக்குது படத்தில் ஹீரோ விஜய் வசந்த் போஸ்டர் ஒட்டுபவராக நடித்துள்ளார். கைவசம் புதிய படங்கள் எதுவும் இல்லாததால் ஊர் சுற்றி வருகிறார் மாதவன். இந்தியில் ரீமேக் ஆகும் ரமணா படத்தில் நடிக்க ஸ்ருதி ஹாசன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். என்றென்றும் புன்னகை ரொமான்டிக் காமெடி படம். ஜீவா தகவல். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். தொடர்ந்து ரெட் பிக் சேனலை பாருங்கள். வணக்கம்.